الله الرحمن الرحيم قيمة الزمن நேரத்தின் பெருமதி கீமத்து ஜமன் காலத்தின் மதிப்பு நேரத்தின் மதிப்பு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நேற்றைய வகுப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை நாம் பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றையும் நாம் பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னி லஅக்ரஹு அன் அரா அஹதக்கும் சபஹ்லலன், உங்களில் ஒருவர் வேலையில்லாமல் இருப்பதை நான் பார்ப்பதை நான் வெறுக்கிறேன். லா ஃபி அமலி துன்யா வலா ஃபி அமலி ஆஹிரா, அவர் உலக வேலையிலும் இல்லை, வலா ஃபி அமலி ஆஹிரா, மறுமையினுடைய வேலையிலும் இல்லை. இப்படியா நிலையில் உங்கள் ஒருவர் இருக்கும் நிலையில் பார்ப்பதை நான் வெறுக்கிறேன். இன்றைய வகுப்பில் நாம் தொடர இருப்பது வகது கான ஸலஃபிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். வகது கான ஸலஃபு அஸ்ஸாலிஹு, முன் சென்ற நல்லோர்கள் இருந்தார்கள். வமன் சார அலா நஹஜிஹிம் மினல் ஹலஃப், ஹலஃப்னா பின்னோர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த பின்னோர்களிலும். சலஃபு சாலிஹன் சொன்னால் சஹாபாக்கள், தாபிஉன்கள், அத்பாஉ தாபிஈன்கள். ஹலஃப்னு சொன்னால் அதுக்கு பின்னால் உள்ளவங்க, அதற்கு பின்னால் உள்ளவர்களும். ஒமன் சார அலா நஹஜிஹிம், அவர்களுடைய தரீக் பாதையில் சென்ற, சார மஅனா தஹப, சென்றவர்களும். ரஹிமஹுமுல்லாஹ். அஹ்ரஸன் நாசி, மக்களில் மிக ஆர்வம் உடையவர்களாக இருந்தார்கள். அஹ்ரஸ என்பதுதான் கானவுடைய ஹபர். கான ஹபர் மன்சூபுன் அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹத்து ஃபி ஸாதி அல ஸாதி. அஹ்ரஸன் நாசி, மக்களில் மிக ஆர்வம் உடையவர்களாக இருந்தார்கள். அலா கஸ்பில் வக்தி, நேரத்தை சம்பாதிப்பதில், அதாவது நேரத்தை நல்ல காரியங்களை செய்வதில், பயன்படுத்துவதில். அலா கஸ்பில் வக்தி, நேரத்தை சம்பாதிப்பதில், நேரத்தில் நல்ல காரியங்களை செய்வதன் மூலமாக பயன்படுத்துவதில். கசப யக்ஸிபு கஸ்புன், மாமானா கசப, சம்பாதித்தான். வஷுக்லிஹி பில் கைரி, நல்லதில் நன்மையில் நேரத்தை ஈடுபடுத்துவதில், மக்களில் பேராவல் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், பேராவல் கொண்டவர்களாக இருந்தார்கள். அஹ்ரஸ் என்றால் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். இந்த இடத்துல பன்மையினுடைய அர்த்தத்தை நாம் கொடுக்கிறோம். அஹ்ரஸ் என்ற வார்த்தை ஒருமையினுடைய வார்த்தையாகும். அஹ்ரஸன் நாசி, மக்களில் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபகான அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ். ஃபகான அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் அர்-ராஸியு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். இமாம் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் இவங்க எப்போ பிறந்தவர்கள் என்றால் 240 ஹிஜ்ரியில் பிறந்தவங்க, 327 மரணித்தார்கள். இவர்களுடைய ஆசிரியர்களில் மிக முக்கியமானவங்க இவங்களுடைய தந்தை தன்னுடைய மகனாருக்கு ஆசிரியராக இருந்து கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல இவர்களுடைய ஆசிரியர்கள் உள்ளவங்க தான் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லாஹ்.
அபு ஹாத்திம். ஃபகான அப்துர்ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் இருந்தார்கள். யஸ்அலு வாலிதஹு, தன்னுடைய தந்தையிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஅல யஸ்அலு. வயக்ரஉ அலைஹி, அவரிடத்தில் தன்னுடைய தந்தையிடத்தில் படித்து காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஹுவ யஅகுலு, தந்தை சாப்பிட்டு கொண்டிருக்கும் நிலையில். வஹுவ யஅகுலு வாவுல் ஹாலியா. வயக்ரஉ அலைஹி, தன் தந்தையிடத்தில் படித்து காட்டுவார்கள். வஹுவ யம்ஷி, தந்தை நடந்து கொண்டிருக்கும் நிலையில். வயக்ரஉ அலைஹி, மேலும் தந்தையிடத்தில் படித்து காட்டுவார்கள். இதா தஹலல் ஹலாஅ, கழிப்பிடத்திற்கு தந்தை செல்லும் நேரத்திலும். வயக்ரஉ அலைஹி, மேலும் தந்தையிடத்தில் படித்து காட்டுவார்கள். இதா தஹலல் பைத ஃபீ தலபி ஹாஜத்தின், ஒரு தேவையை தேடி வீட்டில் நுழையும் நேரத்திலும் தந்தையிடத்தில் படித்து காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ். வகானல் இமாமு சுலைமுன் இப்னு அய்யூப அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். யுஹாசிபு நஃப்ஸஹு அலல் அன்ஃபாசி, நஃபஸுக்கு பன்மை அன்ஃபாஸ், மூச்சுக்கள். மூச்சுக்களை தன்னிடத்தில் யுஹாசிபு, மூச்சுக்களை பற்றியும் விசாரணை செய்யக்கூடியவர்களாக, கணக்கிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். தான் விடக்கூடிய மூச்சினுடைய அந்த நேரங்களை எவ்வாறு நான் பயன்படுத்துகிறேன் என்று சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக, அதை கணக்கிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வலா யதஉ, வலா யதஉ வக்தன், ஒரு நேரத்தை கூட விட மாட்டார்கள். வதஅ யதஉ, வலா யதஉ வக்தன், ஒரு நேரத்தை கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், விட மாட்டார்கள். யம்தி மதா யம்தி அலைஹி பிகைரி ஃபாயிதத்தின், எந்த ஒரு பயனும் இல்லாமல் நேரமானது அவர்களிடம் கடந்து செல்ல விட மாட்டார்கள். ஒரு நேரம் எந்த ஒரு ஃபாயிதா பயனும் இல்லாமல் அவர்களை விட்டும் கடந்து செல்ல விட மாட்டார்கள். அந்த அளவிற்கு மூச்சுக்களை விடக்கூடிய நேரத்தை கூட அவர்கள் நல்ல விஷயத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள்? இம்மா என்சஹு, நசஹ என்சஹு, என்ன செய்வார்கள்? என்சஹு, பிரதி இடுவார்கள். பிரதி இடுவார்கள்னா அதை எழுதுவார்கள். வ இம்மா, அல்லது வ இம்மா யுதர்ரிசு, என்ன செய்வார்கள்? யுதர்ரிசு, கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள், பாடம் நடத்துவார்கள். வ இம்மா, மற்றொரு சமயம் யக்ரஉ, படிப்பார்கள். ஒன்றும் எழுதுவார்கள், ஒரு புத்தகத்தை பார்த்து இன்னொரு நோட்டில் என்ன செய்யறது? எழுதுறது. என்சஹு, எழுதுவார்கள், காப்பி செய்வார்கள். வ இம்மா யுதர்ரிசு, அல்லது பாடம் நடத்துவார்கள். வ இம்மா, அல்லது மற்றொரு சமயம் என்ன செய்வார்கள்? யக்ரஉ, படிப்பார்கள். வ யன்சஹு ஷைஅன் கஸீரன், அதிகமான விஷயங்களை யன்சஹு, என்ன செய்வார்கள்? அவர்கள் பதிவு செய்வார்கள், எழுதுவார்கள். வ இதா கதஅ அனில் கிதாபத்தி பிஸபபி இஸ்லாஹில் அக்லாமி, பேனாக்களை சரி செய்வதன் காரணத்தினால் எழுதுவதை அவர்கள் நிறுத்தி கொள்ளும் போது, வ இதா கதஅ மஅனா வ இதா வகஃப அனில் கிதாபத்தி, எழுதுவதை அவர்கள் நிறுத்தி கொள்ளும் போது, பிஸபபி இஸ்லாஹில் அக்லாமி, பேனாக்களை சரி செய்வதின் காரணத்தினால். எதன் காரணத்தினால் அவங்க எழுதுறத நிறுத்துறாங்க? பிஸபபி இஸ்லாஹில் அக்லாமி, பேனாக்களை சரி செய்வதின் காரணத்தினால் எழுதுவதை அவர்கள் நிறுத்தும் போது, ஹர்ரக ஷஃபதைஹி, தன்னுடைய இரண்டு உதடுகளையும் அசைப்பார்கள். ஃபகரஅல் குர்ஆன,
குர்ஆன் என்ன செய்வார்கள்? ஃபக்ரஅ அல் குர்ஆன, குர்ஆனை ஓதுவார்கள். அவ் அல்லது சப்பஹ, தஸ்பீஹ் செய்வார்கள், அல்லாஹ்வை துதிப்பார்கள். வதக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறாங்க? லிஅல்லா யம்திய அலைஹி ஸமானுன் வஹுவ ஃபாரிகுன், அவர்கள் எந்த ஒரு வேலையில் இல்லாமல் இருக்கும் நிலையில் நேரம் அவர்களை கடந்து செல்லாமல் இருப்பதற்காக. லிஅல்லா மதா யம்தி, லிஅல்லா யம்திய அலைஹி ஸமானுன், நேரம் அவர்களை கடந்து செல்லாமல் இருப்பதற்காக. வஹுவ ஃபாரிகுன், அவர்களுமோ ஃபாரிக், வேலையிலே இல்லாமல் இருக்கும் நிலையில், ஃபாரிகான நிலையில் நேரம் கடந்து சென்று விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வார்கள்? குர்ஆனை ஓதுவார்கள், அல்லாஹ் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். புரியுதுங்களா? சரி. وقال الإمام أبو الوفاء علي بن عقيل الحنبلي رحمه الله. أبو الوفاء علي بن عقيل الحنبلي رحمه الله. இவங்க பார்த்தீங்க சொன்னா 431 பிறந்தவங்க, 513 வஃபாத்தாக இருக்கிறாங்க. ஹனாபிலாவினுடைய ஷேகாக இருந்தவர்கள், ஹம்பலி மதுஹபினுடைய ஷேகாக இருந்தவங்க. மின் கிபாரில் அஇம்மா, இமாம்களில் பெரிய மூத்த இமாம்களில் ஒருவராகவும் இவர்கள் இருந்தார்கள். பக்தாதை சார்ந்தவர்கள். மாஷா அல்லாஹ், சிறந்த அறிஞராக இருந்த அபுல் வஃபா அல் இமாம் அபுல் வஃபா அலி இப்னு அகீலின் அல் ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ் வகான மின் அத்கியாஇல் ஆலம், உலகத்தில் உள்ள அறிவாளிகளில் ஒருவராகவும் இருந்தார்கள். உலக அறிவாளிகளில் ஒருவராகவும் இருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இன்னி, நிச்சயமாக நான், லா யஹில்லு லீ, எனக்கு ஆகுமாகாது, எனக்கு நான் ஆகுமாக்கி விட மாட்டேன். அன் உதிஅ சாஅத்தன் மின் உமுரி, என்னுடைய வயதில் ஒரு நேரம் வீணாக நான் கழிப்பதை, வீணாக நான் ஆக்குவதை நான் எனக்கு என்ன செய்ய மாட்டேன். லா உஹில்லு லா யஹில்லு லீ, எனக்கு ஆகுமாகாது, எனக்கு ஆகுமாகாது. லா யஹில்லு லீ அன் உதிஅ சாஅத்தன் மின் உமுரி, என்னுடைய வயதில் ஒரு நேரத்தை நான் வீணாக ஆக்குவது எனக்கு ஆகுமாகாது. ஹத்தா இதா தஅத்தல லிசானி அன் முதாக்கரத்தின் வ முனாதரத்தின். ஹத்தா இதா தஅத்தல லிசானி, என்னுடைய நாவு, அன் முதாக்கரத்தின், படித்த பாடங்களை நினைவு கூறுவதை விட்டும், தஅத்தல, செயல்படாமல் இருக்குமையானால், படித்த பாடங்களை நினைவு கூறாமல் இருக்குமையானால், தஅத்தல மானா செயல்படாமல் இருக்குதல், முராஜா செய்யாமல் என் நாவு இருக்குமையானால், வா முனாதரத்தின், படித்த பாடங்களை மற்றவருடன் கருத்து பரிமாற்றம் செய்யாமல் என்னுடைய நாவு இருக்குமையானால், அதான் நாவு என்னவா இருக்குது, எந்த ஒரு படித்த பாடங்களை மீண்டும் படித்து பார்க்காமல் அல்லது மற்றவருடன் கருத்து பரிமாற்றம் செய்யாமல் ஓய்வாக இருக்குமையானால், தஅத்தல, ஈடுபடாமல் இருக்குமையானால், அமல்து ஃபிக்ரி, என்னுடைய சிந்தனையை நான் என்ன செய்வேன், செயல்படுத்துவேன். ஃபி ஹாலி ராஹதி, என்னுடைய ஓய்வான நிலையிலே, ஃபி ஹாலி ராஹதி, என்னுடைய ஓய்வான நிலையில் என்னுடைய சிந்தனையை நான் என்ன செய்வேன், செயல்படுத்துவேன். வ அன முஸ்தல்கின், நான் படுத்து கொண்டிருக்கும் நிலையில். ஃபலா நஹத என்ஹது, ஃபலா அன்ஹது, நான் விழுத்தெழ மாட்டேன், நான் எழமாட்டேன். சரிங்களா? நஹத என்ஹது, நான் எழமாட்டேன். இல்லா வகது ஹதரலி ம அக்துபுஹு, இல்லா வகது ஹதரலி, எனக்கு
எண்ணத்தில் ஏற்பட்டே தவிர ம அக்துபுஹு நான் எதை எழுத வேண்டுமோ அது என்னுடைய எண்ணத்தில் ஏற்பட்டே தவிர. அப்ப நான் என்ன செய்வேன், நாக்கு எந்த ஒரு பாடத்தையும் மீண்டும் படிக்காமல் சும்மா இருக்குது, யார்கிட்டையும் எந்த ஒரு கருத்து பரிமாற்றம் செய்யாமல் என்னுடைய நாவு இருக்கிறது என்று சொன்னால் உடனே என்னுடைய சிந்தனையை நான் என்ன செய்வேன், அதை செயல்படுத்துவேன். படுத்த நிலையிலேயே ஓய்வெடுக்கும் நிலையிலேயே ஓய்வெடுத்து எழுந்திருக்கின்ற பொழுது எழுதுவதற்கான சிந்தனை எனக்கு என்ன செய்துவிடும், ஏற்பட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய இமாம் யார், அபுல் வஃபா அலி இப்னு அகீலின் அல் ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ். வ இன்னி நிச்சயமாக நான் லஅஜிது வஜத யஜிது நான் காண்கிறேன், மின் ஹிர்ஸி அலல் இல்மி கல்வியின் மீது என்னுடைய ஆர்வத்தினால், வ அன ஃபித் ஸமானீன நான் 80 வயதிலேயும், அஷத்த மிம்மா குன்து அஜிதுஹு வ அன ஃபில் 20 20 வயதில் நான் எப்படி இருந்தேனோ, சரிங்களா, மிம்மா குன்து அஜிதுஹு வ அன ஃபில் 20 20 வயதாக நான் இருக்கும்போது எதை நான் கண்டேனோ அதை விட மிக அதிகமான மிக கடுமையான ஆர்வமுள்ள நிலையை இல்மிலே நான் என்னை கண்டேன் என்பதாக அபுல் வஃபா அலி இப்னு அகீல் அல் ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். வகத் அல்லஃப அபுல் வஃபா இமாம் அபுல் வஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்தார்கள். முன் சென்ற இமாம்கள் நேரத்தை பயன்படுத்தி நிறைய புத்தகங்களை தொகுத்து இருக்கிறாங்க. வகத் அல்லஃப அபுல் வஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்துள்ளார்கள் குதுபன் கஸீரத்தன் ஃபி அன்வாஇல் உலூமி கல்வியின் பல வகைகளில் அதிகமான புத்தகங்களை அபுல் வஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்துள்ளார்கள். நஹ்வல் 20 ஏறத்தாழ 20 வகையான புத்தகங்கள். 20 எத்தனைமா 20 ஏறத்தாழ 20 புத்தகங்களை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொகுத்து இருக்கிறாங்க. வ அக்பரு தஸானீஃபிஹி அவர்களுடைய தொகுப்புகளில் மிக பெரிய தொகுப்பு கிதாபுல் ஃபுனூன் என்ற நூல்தான் மிகப்பெரிய தொகுப்பாகும். வஹுவ அக்பரு கிதாபின் அது மிகப்பெரிய புத்தகம். உரிஃப ஃபித் துன்யா இந்த உலகத்தில் அது அறியப்பட்ட ஒரு புத்தகமாகும். யகஉ அந்த புத்தகம் ஃபி 800 மஜல்லதின் எத்தனை மஜல்லதுமா, எத்தனை மஜல்லத் 800 800 பிரதிகள் 800 பாகங்கள் கொண்டதாகும். 800 மஜல்லத் 800 வாலிம் 800 வாலிம் கொண்டது, பாகங்கள் கொண்ட ஒரு தொகுப்பை அவர்கள் தொகுத்த தொகுப்புகளே மிகப்பெரிய தொகுப்பாகும். அல்லா அதிரியாகி ஃபீஹி ஃபவாயிது கஸீரத்துன் ஜலீல மிக முக்கியமானது. ஃபீஹி அந்த தொகுப்புகளில் இருக்கிறது ஃபவாயிது கஸீரத்துன் ஜலீலத்துன் மிக அதிகமான பயன்கள் அந்த தொகுப்புகளில் அந்த கிதாபில் இருக்கின்றது. அடுத்து வலம்மா ஹதரத்தில் வஃபாத்து அபா ஜஅஃபரின் இப்ன ஜரீரின் அத்தபரிய ரஹிமஹுல்லாஹ் இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் தபரின்னு சொல்றோமா இல்லையா, அதை தொகுத்த இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அபு ஜஅஃபர் இப்னு ஜரீர் அத்தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு வஃபாத் மரணம் வந்த போது, மரண படுக்கையில் இருக்கிறாங்க, மரண தருவாயில இருக்கிறாங்க. ذُكِرَ لَهُ حَدِيثٌ كيف نقرأ ذُكِرَ لَهُ அவர்களுக்கு நினைவு ஊட்டப்பட்டது.
கூறப்பட்டது ஹதீஸுன் ஒரு ஹதீஸ். ஆனா அந்த ஹதீஸை லா யஅரிஃபு அவர்கள் அந்த ஹதீஸ் என்ன செய்யல, அறியவில்லை. மரண தருவாயில அவங்க அறியாத ஒரு ஹதீஸ் அவர்களுக்கு கூறப்பட்டது. ஃபஸ்ததஆ மஹ்பரத்தன் பேனாவை கொண்டு வர அழைத்தார்கள். வா ஸஹீஃபத்தன் ஒரு காகிதத்தையும் ஒரு பேப்பரையும் கொண்டு வர, பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வர என்ன செய்தார்கள், அழைத்தார்கள். வ கதபஹு பிறகு அந்த ஹதீஸ் என்ன செய்தார்கள், அந்த ஹதீஸ் அந்த பேப்பர்ல எழுதினார்கள், அந்த ஸஹீஃபா அதில் எழுதினார்கள். ஃபகீல லஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அஃபி ஹாதிஹில் ஹால் இந்த நிலையிலுமா, அதாவது இந்த நிலையிலுமா நீங்க மரண படுக்கையில் இருக்கும்போதுமா நீங்க எழுதுறீங்க என்ற கருத்தின் அடிப்படையில் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது ஃபகால இமாம் அபு ஜஅஃபர் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் கூறினார்கள், யன்பகி லில் இன்சான் மனிதனுக்கு அவசியமாகும் அல்லா யதஅ இக்திபாஸல் இல்மி ஹத்தல் மமாதி மௌத்து வரைக்கும் கல்வி எடுப்பதை விடாமல் இருப்பது மனிதனுக்கு அவசியமாகும் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். யன்பகி லில் இன்சானி அல்லா யதஅ வதஅ யதஉ அன்னு வந்திருக்கனால எப்படி வாசிக்கணும், அல்லா யதஅ இக்திபாஸல் மஃஊலுன் பிஹி மன்சூபுன் அல்லா யதஅ இக்திபாஸல் இல்மி கல்வி எடுப்பதை, இக்திபாஸ் மானா அஹ்த் எடுத்தல் என்ற அர்த்தமாகும், அல்லது பயன் பெறுதல், கல்வியின் மூலமாக பயன் பெறுவதை அல்லது கல்வி எடுப்பதை, ஹத்தல் மமாதி மௌத்து வரைக்கும் விடாமல் இருப்பது மனிதனுக்கு அவசியமாகும் என்று இமாம் அபு ஜஅஃபர் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். وكان الخطيب البغدادي رحمه الله الخطيب البغدادي رحمه الله அவர்கள் கான இருந்தார்கள், யம்ஷி நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மஷா யம்ஷி, வஃபி யதிஹி ஜுஸ்உன் யுதாலிஉஹு அவர்களுடைய கையில் ஒரு பகுதி இருக்கும், ஒரு புத்தகத்தினுடைய ஒரு பகுதி இருக்கும், யுதாலிஉஹு அதை அவர்கள் என்ன செய்வார்கள், படித்து கொண்டே இருப்பார்கள். தால யுதாலிஉஹு அதை அவர்கள் படிப்பார்கள். இப்போ அவங்க கையில ஒரு புத்தகம் எப்போதுமே இருக்கும், நடக்கும்போது கூட புத்தகம் இருக்கும், அதை படித்து கொண்டே நடக்கக்கூடியவர்களாக இருந்த இமாம் யார், அல் ஹத்தீபுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ். வல் இல்மு மர்கூபுன் சாமின் வ மஹ்பூபுன் காலின் கல்வி இருக்கிறதே, மர்கூபுன் சாமின் உயர்வாக விரும்பப்பட்டதாகும், உயர்வான விருப்பத்திற்குரியதாகும், சாமின் வ மஹ்பூபுன் காலின் விலை மதிப்பற்ற ஆசை கொள்ளப்பட்டதாகும், விலை இல்லாத ஆசை கொள்ளப்பட்டதாகும் இல்ம் என்பது. வஷரஃபுன் ரஃபீஉன் அல்லது வஷரஃபு ரஃபீஇன், வஷரஃபுன் ரஃபீஉன் உயர்ந்த மதிப்பிற்குரியதாகும், உயர்வான மதிப்பிற்குரியதாகும். ஆனால் வஹுவ ஸஅபுல் மசாலிகி அது பாதையால், ஸஅபுல் மசாலிக் வழிகளில் மிக கடினமானதாகும். மஸ்லக் மசாலிக், மசாலிக்னா பாதைகள், பாதைகளில் கடினமானதாகும். இப்போ கல்வியில் நம்ம கற்றுக்கொள்ளணும் சொன்னால் அதில் என்ன இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும். கசீருல் அகபாத்தி அதிகமான தடைகள் உள்ளதாகும். அகபத்துன் மானா தடை, அதிகமான தடைகள் உள்ளதாகும். லா துனாலு அந்த இல்மு பெறப்படாது, இல்மு என்ன செய்யாது,
லா துனாலு பெறப்படாது பிராஹத்தில் ஜிஸ்ம் நல்ல உடல் ஓய்வாக இருப்பதன் மூலமாக, உடல் உழைப்பு இல்லாமல் உடல் ராஹத்தின் மூலமாக கல்வி என்பது பெறப்படாது. நல்லா சொகுசா தூங்கி கொண்டு கல்வி பெற முடியுமா? படிக்காமல் சுற்றி கொண்டு இருப்பதன் மூலமாக கல்வி பெற முடியுமா? முடியாது. உடல் உழைப்பு இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு பாருங்கள், வகத் இர்தஹல பகி இப்னு மஹ்லதின் ரஹிமஹுல்லாஹ். வகத் இர்தஹல பகி இப்னு மஹ்லதின் ரஹிமஹுல்லாஹ். பகி இப்னு மஹ்லத் ரஹிமஹுல்லாஹ். ஃபகத் அஃப்வன் யா இஹ்வானி அல் கிராம். ஃபகத் இர்தஹல, ஃபகத் மஅனா திட்டவட்டமாக, இர்தஹல ஐ சாஃபர பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள். யாருமா? பகி இப்னு மஹ்லதின் ரஹிமஹுல்லாஹ். பகி இப்னு மஹ்லத் ரஹிமஹுல்லாஹ் யாரு அப்படின்னு சொன்னா, இவங்க 201 பிறந்தவங்க. ஹிஜ்ரி 201 பிறந்தவங்க. 276 வஃபாத்தாக இருக்கிறாங்க. தஅல்லம இவங்க லதா அஹ்மத இப்னி ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து கல்வி கற்றிருக்கிறாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய மாணவர் யாருமா? பகி இப்னு மஹ்லத் ரஹிமஹுல்லா. இவங்க ஷேகுல் இஸ்லாம் என்ற பெயரை முன்னாலேயே பெற்றுக்கொண்ட அறிஞர். பகி இப்னு மஹ்லதின் ரஹிமஹுல்லா. பகி இப்னு மஹ்லத் ரஹிமஹுல்லா இவங்களை பற்றி இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, கான இமாமன் முஜ்தஹிதன் சாலிஹன் ரப்பானியன் சாதிகன். கான இமாமன் இமாமாகவும், முஜ்தஹிதன் கல்வியில் முயற்சி செய்யக்கூடிய முஜ்தஹிதாகவும், இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை இஜ்திஹாத் செய்து மக்களுக்கு தீர்ப்பு செய்யக்கூடியவராகவும், சாலிஹன் நல்ல மனிதராகவும், ரப்பானியன் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய ரப்பை சார்ந்த அடியாராகவும், சாதிகன் உண்மையான இமாமாகவும், முஹ்லிஸாகவும் இருந்தார்கள். ரஅஸன் ஃபில் இல்மி வல் அமல் கல்வியிலும் அமலிலும் தலை மனிதராக, ஒரு தலையாய மனிதராக இருந்தார்கள். இமாம் பகி இப்னு மஹ்லதின் ரஹிமஹுல்லா. இந்த பகி இப்னு மஹ்லத் ரஹிமஹுல்லா இர்தஹல பயணத்தை மேற்கொண்டார்கள். லிதலபில் இல்ம் கல்வியை தேடி ரிஹ்லத்தைனி 2 பயணங்களை மேற்கொண்டார்கள். கம் ரிஹ்லா? ரிஹ்லத்தைன். ஒரு ரிஹ்லா, ஒரு பயணம், இலா மிஸ்ர வஷாமி வல் ஹிஜாஸி வ பக்தாத. இலா மிஸ்ர மம்னூ மின் அஸ்ஸர்ஃப். வஷாமி மிஸ்ருக்கும் எகிப்திற்கும் ஷாமிற்கும், வல் ஹிஜாஸி ஹிஜாஸ் மாகாணத்திற்கும், வ பக்தாத பக்தாதிற்கும் பயணத்தை மேற்கொண்டார்கள். இம்தத்தத் அர்-ரிஹ்லத்து அல்-ஊலா முதல் பயணம் நீண்டது 14 ஆமன். எத்தனை ஆண்டுகள்? 14 ஆமன், 14 ஆண்டுகள். சுப்ஹானல்லாஹ். நாமெல்லாம் கல்வி கற்றுக்கொள்ள 5 ஆண்டுகளுக்கு விழி பிதுங்குகிறது. அதுலேயே பாதி பேர் போயிடுறாங்க. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான. சபர் இல்லை. ஆனா இமாம் அதுவும் குறைந்த தொலைதூரம் தான் நம்ம பயணத்தை மேற்கொண்டு வர்றோம். ஆனால் இமாம் அவர்கள் எங்கெங்க போயிருக்கிறாங்க? மிஸ்ர், அதுக்கடுத்து ஷாம், அதுக்கடுத்து எங்க போயிருக்காங்க? ஹிஜாஸ், பக்தாத். நீண்ட தொலைதூரங்கள் கொண்ட பயணங்களாகும். வத்தானியத்து இரண்டாவது பயணமாக அவருடைய பயணம் நீண்டது 20 ஆமன். எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள். மொத்தம் எத்தனை ஆண்டுகள் கல்விக்காக பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள்? 34 ஆண்டுகள். சுப்ஹானல்லாஹ். வதாலிக மின் அந்தலுஸ். அந்த பயணம் எங்கே இருந்தது? அந்தலுஸை நோக்கி இருந்தது. மஷ்யன் அலல் அக்தாம். எப்படி போனாங்க? கால்கள் மீது நடந்தவர்களாக போனார்கள். நடைப்பயணமாகவே என்ன செய்தார்கள்? கல்வியை கற்பதற்காக
பக்கி இப்னு மஹ்லத் ரஹிமஹுல்லாஹ் சென்றார்கள். எனவேதான் அவர்களுடைய இல்மு மிக பயனுள்ளதாக இருந்தது, மிகப்பெரிய ஆலிமாக ஆனார்கள். அப்ப குறைந்த நாள் படிப்பதால் நிறைய இல்ம நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதிக நாள் என்ன செய்ய வேண்டும், இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக அழகான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. وَإِذَا تَعِبَ النَّفْسُ, நஃப்ஸ் ஆன்மா, மனம். இதா தஇபத் வஇதா தஇபத், களைப்படைந்து விட்டால், களைத்து விட்டால், ஆன்மா களைத்து விட்டால், நஃப்ஸ் களைத்து விட்டால், வகல்லல் கல்பு, உள்ளம் பலவீனமடைந்து விட்டால். கல்லவுக்கு ضعف, தஇப, ثقل என்று 3 விதமான அர்த்தங்கள் இருக்குது. கல்ல, கல்லல் கல்பு, உள்ளம் பலவீனம் அடைந்து விட்டால். அந்த இதா இங்க அத்துஃபாகும். இதா கல்லல் கல்பு, உள்ளம் ضعف, பலவீனம் அடைந்து விட்டால். இன்னொரு அர்த்தம் என்ன, இதா தஇப, இதா தஇபல் கல்பு, உள்ளம் களைத்து விட்டால். இன்னொரு அர்த்தம் என்ன கல்லவுக்கு, இதா ثقلல் கல்பு, உள்ளம் கனத்து விட்டால். எனக்கு உள்ள பாரமா இருக்குது, ரொம்ப கனமா இருக்குது, ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்றோமா இல்லையா, அந்த நிலை வந்து விட்டால் மிக முக்கியமானது வஜப தர்வீஹுஹு, அதை மகிழ்ச்சிப்படுத்துவது, அதற்கு ஓய்வு கொடுப்பது அவசியமாகும். அதை ஓய்வுபடுத்துவது அவசியமாகும், அதை ஓய்வுபடுத்துவது அவசியமாகும். பிஷைஇ மினல் லஹ்வில் முபாஹி, ஆகுமான லஹு. லஹுவுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று லஅபு, இன்னொன்று அர்த்தம் என்னது, இன்னொரு அர்த்தம் வந்து பேச்சு. சரிங்களா, கலாம். லஹுல் ஹதீஸ், அதாவது பயனுள்ள கல்வி போன்ற பேச்சு, பயனுள்ள விஷயம் அல்லாத செய்திகளை பேசுறது. சரிங்களா, அப்ப இங்க வந்து ஆகுமான பேச்சுக்களை அல்லது ஆகுமான விளையாட்டில் ஏதேனும் ஒன்றை வைத்து, ஒன்றின் மூலமாக அந்த உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துவது அல்லது உள்ளத்திற்கு ஓய்வை ஏற்படுத்துவது அவசியமாகும். பி கத்ரிஹி, அதற்கான அளவை கொண்டு. மினல் லஹ்வில் முபாஹி அல் முகத்தரி பி கத்ரிஹி, அளவிடப்பட்ட, அதனுடைய அளவை கொண்டு அளவிடப்பட்ட ஆகுமான பேச்சு, ஆகுமான லஹு விளையாட்டு, ஆகுமான வீண் பேச்சிலேயே ஆகுமான பேச்சு. சரிங்களா, பயன் இல்லாத ஆகுமான பேச்சில் கொஞ்சத்தை கொண்டு அந்த கனத்து விட்ட, களைப்படைந்து விட்ட உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துவது, அந்த களைப்பை போக்குவது, அதற்கு ஓய்வை ஏற்படுத்துவது அவசியமாகும். அப்படின்னா என்னது, ஒரே அடியாக படித்து கொண்டே ஓய்வு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல, அதற்கு ஓய்வை ஏற்படுத்த வேண்டும். ஹத்தா யகூனல் மர்உ, ஹத்தா யகூனல் மர்உ, மனிதன் ஆகும் வரை. அக்தர அலா முவாஸலத்தி அதாஇஹி, அவர் கொடுத்து கொண்டிருப்பதை தொடர்ந்து செய்வதற்கு மிக ஆற்றல் உள்ளவராக ஆகும் வரை, அல்லது ஆகுவதற்காக. சரிங்களாமா, ஒரு விஷயத்துல அவர் நேரத்தை கொடுக்கிறாரு, படிப்பை கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த விஷயத்தில் மிக ஆற்றல் உள்ளவராக ஆகுவதற்காக களைத்துவிட்ட தன்னை, களைப்படைந்து விட்ட தன்னுடைய ஆன்மாவிற்கு அல்லது உள்ளத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை அல்லது ஓய்வை ஏற்படுத்துவது அவசியமாகும். அதே போல வஅக்ஸர இஸ்திஃபாதத்தின் மின் வக்திஹி, தன்னுடைய நேரத்தில் அதிகமான பயனை அவர் அடைந்து கொள்வதற்காக. قال அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இன்னி, நான், நிச்சயமாக நான், லஅஸ்தஜிம்மு கல்பி, என்னுடைய உள்ளத்திற்கு நான் ஓய்வை கொடுப்பேன், என் உள்ளத்திற்கு நான் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நிலையை நான் கொடுப்பேன், ராஹத்தை கொடுப்பேன், ஓய்வை கொடுப்பேன். பிஷ்ஷைஇ மினல் லஹ்வி, பயன் தராத பேச்சிலிருந்து, ஆகுமான பேச்சிலிருந்து சிலதை கொண்டு என்னுடைய உள்ளத்துக்கு நான் என்ன செய்வேன், ராஹத், அதற்கு எதை கொடுப்பேன், நான் ஓய்வை கொடுப்பேன்.
ஏன், எதற்காக என்றால் லியக்கூன அந்த கல்பாகிறது ஆகுவதற்காக, அக்வாலி அலல் ஹக் ஹக்கின் மீது எனக்கு மிக பலம் உள்ளதாக ஆகுவதற்காக, ஹக்கை நான் கற்றுக்கொள்வதற்கு மிக பலம் உள்ளதாக என் உள்ளம் ஆகுவதற்காக வேண்டி உள்ளத்திற்கு நான் என்ன செய்வேன், கொஞ்சம் ஆகுமான பேச்சுக்களில் இருந்து கொஞ்சம் நேரத்தை அதற்கு நான் கொடுப்பேன். நான் சில அறிஞர்களை பார்த்துருக்கிறேன், மாஷா அல்லாஹ், அவங்க படிப்பாங்க, இடையில வந்து என்ன செய்வாங்கன்னா நண்பர்களுடன் கொஞ்சம் ஆகுமான சாப்பிட்டீங்களா, என்ன செஞ்சீங்க, உங்கள் வேலைகள் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுவாங்க. இப்போ படிப்பை விட்டும் அப்பாற்பட்ட கொஞ்சம் ஆகுமான பேச்சுக்களை பேசி கொஞ்சம் உள்ளத்திற்கு ராஹத்தை ஓய்வை ஏற்படுத்துவது அவசியமாகும். ஆனால் நம்மள பெரும்பாலானவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதிக நேரம் ஓய்வு வீணான பேச்சில் ஈடுபட்டுட்டு படிப்பிற்காக கொஞ்ச நேரம் தான் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான, நம்ம மாற்றிக்கொள்ளும். وقال عبد الله ابن مسعود رضي الله عنه, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், லா துக்ரிஹ் கல்பக், லா துக்ரிஹ், நீ நிர்பந்திக்காதே, கல்பக, உன்னுடைய உள்ளத்தை நீ நிர்பந்திக்காதே, லா துக்ரிஹ், லா துஜ்பிர், நீ என்ன செய்யாதே, உன்னுடைய உள்ளத்திற்கு நிர்பந்தத்தை கொடுக்காதே. ஏனென்றால் இன்னல் கல்ப, நிச்சயமாக உள்ளமாகிறது, இதா உக்ரிஹ, அது நிர்பந்திக்கப்பட்டால், அமிய, அது என்னவாகிவிடும், குருடாகிவிடும். அமியவுக்கு பல அர்த்தம் இருக்குது. அமிய குருடாகிவிடும், அல்ல வல்ல வழிகட்டிவிடும், ஜஹில அது அறியாமையில் உள்ளதாக ஆகிவிடும். புரியுதுங்களாமா?